अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 6ஆம் தேதி 2026 புதன்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் திருநாள். மூலா நட்சத்திரம், தனுர் ராசி. சதுர்த்தி திதி. விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம். அந்த விநாயகருக்கு மஞ்சள் நிறத்தில் ஒரு மாலை போட்டு அருகம்புல் வச்சு இன்றைய நாள் நீங்கள் மனசார வணங்கினீங்கன்னா பெரிய கர்ம தோஷம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். காரியங்களில் தடை கொடுக்காது. பெரியவங்களுடைய அந்யோன்யம் கொடுக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாளை மாற்றலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க. இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னா, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி தனுர் ராசி நண்பர்களுக்கும் சரி, மேஷராசி நண்பர்களுக்கும் சரி, ரிஷபராசி நண்பர்களுக்கும் சரி, விருச்சிக ராசி நண்பர்களுக்கும், துளாராசி நண்பர்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லா காரியங்களும் வெற்றி, நேர்மையாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள். எப்பவுமே உல்லாசமா இருக்கிறது, குழந்தைகளோட விளையாடுறது, ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள்லாம் போயிட்டு வர்றது, அறிவு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கிறது, தெய்வ பக்தி அதிகமாக கொடுக்கறது. அதனால இன்றைய நாள் மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கணும்னு தோணும். கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும்னு தோணும். 4ஆம் இடத்துல போய் சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கா. கொஞ்சம் சோம்பேறித்தனம். வேற யாராவது செஞ்சு வச்சா கொஞ்சம் பரவாயில்லையே, நமக்கு நம்ம வேலை மற்றவங்க பண்ணா பரவாயில்ல அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு சொகுசாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தனலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நீங்கும். இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்களோட பிரயாணம் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும். நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி, சுப செலவுகள் நடக்கும். குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக, சந்தோஷத்திற்காக, ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வருது, குளிர் பிரதேசங்களுக்கு போயிட்டு வருதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மோசமான நிலைமைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால பெருசா ஒன்றும் சரியில்லை, ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லாம எல்லாமே செட் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே கிளாரிட்டி இருக்கும். எந்த விஷயத்திலையுமே பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது, எந்த விஷயத்திலையுமே கிளாரிட்டியாக இதுதான் செய்யணும், இப்படிதான் செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹெல்த் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு கண் பார்வைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கன்னி ராசி இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு செலவு நடக்கும். குழந்தைகளுக்கான செலவாக இருக்கலாம்,
சந்தோஷமான இடத்திற்கு நீங்கள் பயணம் பட்டு வரலாம். இந்த மாதிரி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுலயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் அள்ளி தரக்கூடிய நாள். பெரிய பண வரவு, பெரிய திருப்தி, தனப்பிராப்தம், எடுத்தது எல்லாமே சக்சஸ் ஆகிறதுங்கிற மாதிரி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம். நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த நாள் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டமும் கைகூடி வரும். வீட்டில் அம்மா அப்பாவை வணங்கிட்டு போங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல வெற்றி, எதை எடுத்து செய்தாலும் பெரிய ஒரு மேன்மை, எல்லாமே ஈஸியா இலகுவா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டார்கெட் மட்டும்தான் இன்றைய நாள் கண்ணுக்கு தெரியும். அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஜெயிக்கவும் செய்வீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம். லாங் டிராவல்னால ஒரு சந்தோஷம். முக்கியமான தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நிலைமைகள்ல இன்றைய நாள் சந்தோஷம். இல்லற வாழ்க்கையில நிறைய சுகத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள் நிறம். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பா சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம். விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க டவுட் படுறதோட ஃப்ரீயா விட்டுறது நல்லது. அவ்வளவுதான். ஏன்னா பணம் புழக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், பெண்கள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. மற்றபடி பெருசா நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணு எல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பொறுமையாக எடுத்து கையாள்வது, பெரிய வெற்றியை கொடுப்பது, சந்திர பலம் முழுக்க முழுக்க இருக்கிறதுனால இந்த நாள் எது பண்ணாலும் சக்சஸ் ஆகும். அமோகமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாமே நமக்கு ஈடாக, நமக்கு இலகுவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடுக்கல் வாங்கல்ல பெரிய ஏற்றம், நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே வேண்டா வெறுப்பா பண்ண மாட்டீங்க. பண்ணா போட்டி போட்டு பட்டை கலப்புவீங்க. நிறைய பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பேருக்கு சிக்கல்கள், இதெல்லாம் இந்த நாள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த நாள் கடன் உதவிகள் தேடினீங்கன்னா டக்குன்னு கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தோட ஒரு சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.